அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து. இந்த சந்தை பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற சந்தை. சந்தையை பொறுத்தளவில் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை காலை ஒரு 9 மணி முடிய நடைபெறும். புதன்கிழமை மாலை 5 மணிக்கு செம்பரி அதிகமாக இறங்கும். பார்த்திங்கன்னா கிடாக்குட்டி, ஆடு, அது மாதிரி புறா இதெல்லாம் அதிகமாக செம்பரிகள் இறங்கும். சரியாக ஒரு 5 மணிக்குன்னா சந்தைக்குள்ளே செம்பரி இறங்கிடும். ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி முடிய செம்பரி நல்ல வியாபாரமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அப்புறம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அப்புறம் காலைல விடிய கற்கில் 3:30 வியாழக்கிழமை காலையில் 3:30 இந்த மாதிரி வெள்ளாடு இறங்க ஆரம்பிக்கும். வெள்ளாடு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி பொறுத்தளவில் 2 வீடியோவை போட்டிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்திருந்தேன். செம்பரியை பொறுத்தளவில் தனியாகவும் வெள்ளாட்டை தனியாகவும் போட்டேன். இது காலையில் ஒரு பார்த்திங்கன்னா வெள்ளாடு இறங்கும் போது எடுத்த வீடியோ. காலை ஒரு 6:45-7 மணி அந்த மாதிரி நிலவரத்தப்போ இந்த வீடியோ எடுத்தது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வாரம் கொஞ்சம் குட்டிகள் இறக்கம் கம்மி. போன வாரத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். அதிகம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகம். போன வாரம் சுத்தமாக இறக்கம் இல்லாமல் இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் இறங்கி இருந்தது. ஆனால் கிடாய்களை பொறுத்தவரை அதிகமாக இறங்கவே இல்லை. நம்ம நாட்டு கிடாய்கள் அதிகமாக இறங்கலை. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆந்திரா ப்ரீடு. நல்ல குட்டி, ஃபுல்லாமே ஆந்திரா தான். நல்ல குட்டிங்க. மொத்த கறிக்கு அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தார். கடைசியில் 12,800 500 தெரியல முடிஞ்சது. 12,500 முடிய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு முடிஞ்சதுன்னு தெரியலை. 12,500 வேண்டாம் சொல்லி போனாங்க. மறுபடியும் திருப்பி வந்தாங்க. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு கிடந்தாங்க. இது ஃபுல்லாமே ஆந்திரா தான். நல்ல குட்டிங்க. ஆந்திராவில் நல்ல வலுவான குட்டிங்க. இது ஃபுல்லாக சொல்லலாம். இது இறங்கலை அப்படின்னா நம்ம பரமக்குடியை பொறுத்தவரை கறி நாட்டுக்குட்டிங்கன்னா இருக்குங்கன்னா 1200 1300 விற்கணும் கிடாக்கறியை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு விலை சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் தனி வீடியோவாக போட்டிருப்பேன். சில வீடியோலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 10 கிலோ தான் விழுகும். 13,000 14,000 சொல்லுவாங்க. அப்போ கிலோ 1,100 1,200 கறி விற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமானது. ஓரளவுக்கு இறங்காதனால அந்த எம்டியாக கிடக்கு சந்தை கொஞ்சம் பெரிய சந்தை. குட்டிகள் அதிகம் இறக்கம் இல்லை. வெள்ளாடை பொறுத்தவரை இந்த ஒரு மாதமாகவே அதிகமாக இறங்கலை பரமக்குடியில். நார்மலாக தான் இறங்குது. ஆடுகளுமே பார்த்திங்கன்னா அதிகமான இறக்கம் கிடையாது. அந்த கல்யாணம் முத்தது இல்லாதனால கொஞ்சம் மந்தமாக இறங்கியிருந்தது. கிடாய்கள் நாட்டு கிடாய்கள் சுத்தமாக இறங்கலை. மொத்தத்துலேயே தடவை பிடிச்சி ஒரு 30 கிடாய் இறங்கியிருக்கோம். நாட்டு கிடாய்கள் 30 கிடாய்களை காட்டிலும் கம்மியாக தான் இறங்குச்சு. ஆனால் அந்த கிடாய்கள் சொன்ன விலைகளை பார்த்திங்கன்னா மிரண்டு ஓடுற அளவுக்கு இருந்தாங்க. வாங்கவே முடியல. ஆசை கூட ஒரு கிடா வாங்குகிறவா அப்படின்னா பார்த்தா கூட வாங்க முடியாது. ஏன்னா அப்புறம் இருந்துச்சு, தீயாக இருந்துச்சு. அதுலேயும் வேறு சில பேர் சில குட்டிகள்லாம் வாங்கினாங்க. இதெல்லாம் நாட்டு கிடாய்கள்லாம். ஆனால் தொட்டு கூட பார்க்க முடியல. விலைவாசி அவ்வளோ கடிச்சு 30,000 40,000 அந்த மாதிரி. 2 கிடாய் வச்சா 40,000, 10 கிடாயை பிடிச்சா 15,000 அந்த மாதிரி விலைவாசி ரொம்ப கடுசாக சொன்னாங்க. எல்லாம் ஆடு, நல்ல ஆடு, பெருவட்டான ஆடுகள். ஒரு ஆடு இருக்கணும்னு 20 கிலோவுக்கு மேலே தான் குறையாது. 18-20 கிலோ விழுவேன், குறையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிடாய்கள் தான். ஏன்னா கிராஸு. இந்த கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் கிடாய்கள் தான் தம்பி வச்சுருந்தா. இதில் தான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு கூட கறி கிடைக்க ஆச்சு. ஏன்னா ஆந்திரா கூட ஒரு மாதிரியே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இது ஓரளவுக்கு நார்மல் ப்ரீடு தான். அதனால் இதெல்லாம் தான் பார்த்து வாங்கினோம் அந்த கிடாயெல்லாம். இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 15,000 லாஸ்ட்டு முடிய தொங்கிட்டேன். வாங்கவே முடியல. ஆனால் நாட்டு கிடா தான். 2 பொண்ணு தான். வாங்கவே முடியல. இந்த 3 கிடாயும் லாஸ்ட்டு முடிய தொங்கி பார்த்தாச்சு. வேறு ஒருத்தர் சம்சாரி கைக்கு மாறி, ஐயா அந்த நிற்கிறவர் நமக்கு தெரிஞ்சவர், அவர் கைக்கு மாறிச்சு. அவர் கைக்கு மாறி நம்ம கைக்கு மாறும்னு எதிர்பார்த்து லாஸ்ட்டு முடிய தொங்கி பார்த்தேன். ஆனால் முடியலை. அவர்னா இதை வச்சுட்டு அந்த சம்சாரி அவர் சொல்கிறார் 50,000 சொன்னார். அந்த 3 கிடாயை வச்சு வெள்ளை கிடாய் மேக்ஸிமம் கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க, கறிக்கடைக்கு தான் ஆகும். அவருக்கு லாஸ்ட் முடியும் போராடி கடைசியில் பார்த்திங்கன்னா 37,000 வாங்கினார். 50,000 சொல்கிறத 37க்கு வாங்கினார். 36க்கு நம்ம வாங்கிட்டு கடைசியில் 1000 லாபத்துக்கு கொடுத்தாப்புல. நம்ம அவர் எவ்வளோக்கு வாங்கினார்னு நம்மளுக்கு தெரியாது. நான் பக்கத்தில் போய் நின்று அப்போ வேலை தீர்ந்துருச்சு. ஓரளவு போராடி விலையை வாங்கிட்டார் ஐயா. வாங்கி கடைசியில் அப்புறம் அவரும் பிடிச்சிக்கிட்டே நின்றார். விலைவாசி கொஞ்சம் நாட்டுக்கடாய்கள் கூட சொன்னதுனால யாரும் கேட்கல அவர்கிட்ட ஐயாட்டையும். கடைசியில் நான் தான் விலையை வைப்பான்னு சொன்னார். கடைசியில் 36க்கு கேட்டேன். நான் வாங்கினது கூட எனக்கு செலவு கொடுத்து பிடிச்சிக்கன்னு சொன்னாப்புல. நம்ம அதுக்கு மேலே வாங்கி சமாளிக்க முடியாது. கொஞ்சம் சிரமம்.
ரெண்டு மூணுமே வந்து கசேடிக்காத கிடாய்கள். அதனால் கொஞ்சம் அவர் இழுத்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த நிற்கிறவர் தான் லாஸ்ட்டில் கிடாய்க்கு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து, மொத்தத்தில் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து பிடிச்சிட்டு போனாப்புல அவர் செலவு கொடுத்துட்டு. அந்த பக்கத்தில் பின்னாடி காய கட்டியிருக்கிறவர் அவர் ஐயா வியாபாரி தான். வாங்கி யாராச்சும் சம்சாரிகள் கேட்டால் அங்கே மாற்றி விடுவாப்புலையா. யாரும் கோயில் குளத்துக்கு கறிக்கு திடீர்னு அவசரத்துக்கு வந்து கேட்டால் அவர் மாற்றுவாப்புல. நம்மகிட்டே ஒரு சில கிடாயெல்லாம் வாங்குவார். இரவுங்க நல்ல கிடாயை வாங்கினோம்னா அந்த கிடாயை வாங்கி கேட்பார், கொஞ்சம் விடுங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. 500 ரூபா ஏதாச்சும் லாபத்துக்கு கேட்டார்னா கொடுத்துறது. இந்தாங்க அப்படி செலவுக்கு கேட்டார்னா. அதே மாதிரி ஒரு ஐயாவுக்கு லாஸ்ட்டு ஆர்டர் தீர்ந்துச்சு. நான் விளவ வச்சதுக்கப்புறம் அவர் நான் கேட்டால் காட்டில் 1000 ரூபா சேர்த்து கொடுத்து பிடிச்சிருந்துருக்காரு. அவர் ஐயா வாங்கினது 36 தானா. நல்ல கிடாய், 2 கிடாய் நல்ல கிடாய், 1 கிடாய் 10வது கிடாய். அந்த இருக்கிற கிடாய் 10வது கிடாய், 2 கிடாய் ஓரளவுக்கு நல்ல கிடாய் தான். 2 நான் எல்லாமே 2 பொருள்னு நினைக்கிறேன். 1 கிடாய் கல் போடலாம். ஆனால் 3மே கசேரிக்காத கிடாய். அவர் கொண்டு வந்த ஒரு சம்சாரி அவர் சொன்னது 50,000 ரூபா, 3 கிடாயும் தீர்ந்தது 47,000 ரூபா. அப்படி சொல்லும்போது எங்கே போய் எங்கே லாஸ்ட்டில் முடியுது பாருங்கள். அப்படி தான் வந்து இன்றைக்கி வரணும் அந்த கிடாய் தீர்ந்துருக்காது. கிடாய் இறக்கம் கம்மி. ரொம்ப வியாபாரிகள் போய் விலை வச்சுருக்காங்க. 50 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் 2-3 வியாபாரிகிட்ட கேட்டேன். அப்படி சொன்ன இவர்கிட்ட போய் எப்படி தீரும் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் தீர்ந்துருக்காது. கிடாய்கள் இறக்கம் இன்றைக்கி கடைசினால அவர் ஐயா போய் மல்லு கட்டி போராடி அவர் தெரிஞ்சவர் கடைசியில் போய் ஒரு வழியாக அதை முடிச்சிட்டாப்புல இந்த 3 கிடாயும். ஆனால் அவர் வாங்கிட்டு அதை ஒரு கிடா 16,000 ரூபா 17,000 விட்டு கிடந்தாப்புல. அதனால தான் அவர்னாலையும் கொஞ்சம் விற்க முடியாமல் லாஸ்ட்டில் தான் கொடுத்தாப்புல. சந்தை கிளையிற நிலைமைக்கு தான் கொடுத்தாப்புல. சந்தையில் குட்டிகள் அவ்வளோதான் ஒன்றும் இறங்கலை. இப்போ 2-3 வாரமாக அதிகமாக இறங்க மாட்டேன்னு சொல்லுது. ஒரு வீடியோவும் நம்ம நைட் எடுத்து போடுறதுனால சில நண்பர்கள் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே குட்டிகள் தெளிவாக தெரியுதில்லை அப்படின்னு. அதனால் கொஞ்சம் வீடியோ விட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கிறது. நம்மளும் அப்படியே கடைக்கு குட்டி வாங்கிக்கிட்டே அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணிக்கிறது, கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறது தான். சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் கடை வச்சுருக்கீங்க, வியாபாரியா அப்படின்னு சொன்னால் கேட்டிருந்தாங்க. நான் வியாபாரி கிடையாது, அப்பா வியாபாரி. சின்ன வயசுலேயே அப்பாவை பொறுத்தவரை ரொம்ப சின்ன வயசுலேயே அப்பா ஆட்டு வியாபாரத்தில் இறங்கி வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. நான் ஒரு வெளியில் வேலை பார்த்துட்டு சைடாக கறிக்கடை போட்டிருக்கேன். தனியாக நானாக கறிக்கடை போட்டிருக்கேன். ஒன்லி இந்த மாதிரி கிடாய்கள் மட்டும்தான் அறுக்கிறது. இந்த இதில் அறுக்கிறதுல கொஞ்சம் கிடாய்களாக பல்லு போடாது 2 பல்லு கிடாய்களாக இருப்போம். கொஞ்சம் நாட்டு கிடாய்களாக அறுக்கிறது. சில நேரங்களில் இந்த மாதிரி நேரங்களாக ரொம்ப கடிசாக இருக்குது. நாட்டு கிடாய்களாக வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். வாங்கவே முடியல எங்களால். இன்றைக்கினா நாங்கள் வாங்கின குட்டியெல்லாம் கிலோ 1200 ரூபாய்க்கு போட்டால் தான் நாங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமையெல்லாம் வருது. ஒன்றும் சரி கடையை அடைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு சிரமமாக போயிடும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கிராமத்தில் போய் நீங்கள் வாங்கிட வேண்டியதானேன்னு கேட்பாங்க. இதுக்கு சந்தையில் ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கும் போனேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடினா ஒரு 2-3 கிராமங்கள்லாம் போய் அப்பா வாங்கி போட்டிருப்பாரு ஏற்றிக்கிறது. இருந்தாலும் சரி நம்மளும் கிராமத்தில் போவோமே, சந்தையில் கூட கடிசாக சொல்கிறாங்களே, கிராமத்தில் போய் நாட்டு கடை பார்ப்போமேன்னு சொல்கிறாங்க. நம்ம சம்சார் கடையில் பார்ப்போமே சொல்லி கிராமத்துக்கு போய் கேட்டால் இதை சந்தையை காட்டிலும் தீயாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா 1500-2000 ரூபாய்க்கு விற்கணும் போல இருக்காது. அன்றைக்கி போய் பார்க்குறேன் 2 குட்டி 10 கிலோ 20 கிலோ விழுகும். அப்படியே எங்களுக்கு கூடுதலாக விழுந்தாலும் 22 கிலோ விழுகும். 22 கிலோவை வந்து அவர் சொல்கிறாரு 40,000 ரூபா சொல்கிறாரு. 2 கிடாய், ஒரு கிடா ஒன்று இப்போ 20,000 ரூபா கொடுங்க அப்படின்னு. நான் என்ன அர்த்தத்தில் நான் கேட்குறீங்க பின்னாடி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா 27 ரூபாய்க்கு கேட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. கண்ணை மூடி அதை அப்படியே தூக்கி நிப்பாட்டினா கூட 40 கிலோ 20 கிலோ விழுகாது ஒரு குட்டி ஒன்று. அப்படி இருக்கும்போது எங்களால் கறிக்கடைகளில் கறி போடுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் நம்ம கடையில் கறி எடுக்கிறவங்களாம் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க. நீங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்காண்டி தான் அது மாதிரி வீடியோலாம். ஒரு நேரத்தில் கொஞ்சம் சாதகமாக கிடச்சிச்சு கிடாய்கள். ஆனால் இப்போ கிடைக்கிதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடாய்கள் வாங்குகிறோம். ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த நிற்கிற ஐயா தான் லாஸ்ட்டில் அந்த 3 கிடாயும் ஒரு 1000 ரூபா நான் கேட்டாங்க சேர்த்து பிடிச்சிட்டு போனாப்புல. ஒரு நல்ல கிடா தான், வெள்ளை கிடாய் கறிக்கடைக்கு தான் ஆகும், கோயில் குளத்துக்கு ஆகாது. அதையே இவ்வளோ தொங்க வேண்டியது இருந்துச்சு எங்களால். அப்போ கொஞ்சம் நல்ல கிடாய்களாக இருந்தால் நாங்கள் எப்படி வாங்குறோம்னு கொஞ்சம் பாருங்கள். சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். கடைசியில் ஒரு வழியில் வாங்கணும். சந்தையில் ஒரு 5-6 கிடா வாங்கணும். நைட்டு செம்பரியோடு சில பேர் கொண்டு வருவாங்க. அதுலேயும் ஒரு 2-3 கிடாய்கள் அமையும். அதுக்கான அமையானு சொல்ல முடியாது, அமையும்.
ஆனால் விலை கடிசாக போட தான் வாங்க முடியுது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு குட்டி வாங்குறனாக்கில் ஒரு 4 வியாபாரி இருந்தாவே வாங்க முடியாது. இப்போ 30 வியாபாரி நிற்கிறாங்க. ஒரு குட்டி சந்தையில் வந்துருச்சுன்னா அந்த குட்டியை தீக்கிறதுக்கு 30 வியாபாரி நிற்கிறாங்க. அதை போய் வாங்கி எப்படியும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நாட்களில் எப்படி அந்த இடத்துல போய் நம்ம போய் அந்த குட்டியை வாங்குறது? நம்ம கறிக்கு வந்து ஒரு 500 குறைச்சி தான் எதிர்பார்த்து வாங்குவோம் கூடிய கூட கொடுத்து வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே போட்டு வாங்க வேண்டியதாக. ரொம்ப கடுசான விலைவாசி, ரொம்ப 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 முடியாத விலைவாசிகளை போய் நிற்கிது. இன்றைக்கி கொஞ்சம் நாளுக்குள்ள கிலோ 1000 ரூபா 1100 ஆகிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. விலைவாசி ஏறிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கடுசாக தான் ஒரு பொருளையும் வாங்க முடியாது. ஆட்டுக்குட்டியும் கிடையாது, எல்லா விலைவாசிகளுமே ஏறிடுச்சு. எதுவும் முன்னாடி மாதிரி கீழே கம்மியாக வாங்க முடியாது. அதனால் மேய்க்கிறவங்களும் கஷ்டப்பட்டு தான் மேய்க்கிறாங்க, வளர்க்குறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. விலைகளை கொஞ்சம் அனுசரித்து சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் விலைகளை அவங்க அனுசரித்து சொல்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட வாங்கி விற்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட ஓரளவுக்கு விட்டுறாங்க. ஆனால் சம்சாரி கொண்டு வர்றது விடவே மாட்டேங்கிறாங்க, பிடிச்சி ரொம்ப தொங்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா விலைகளை வச்சு விட்டு போயிடறாங்க. கூட ஒரு 500,000 2000 3000 வச்சு விட்டு போனால் அதில் அவர் இவ்வளோ கேட்டான்னு பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. விற்கவும் முடியுது அவங்களால. இல்லை உங்களுக்கே தெரியும், நம்ம மொத்தமாக வச்சுருக்கிறது ஃபுல்லாமே வியாபாரிகள் தான். இந்த 1-2 பிடிச்சிருக்கிறது ஃபுல்லாக சம்சாரி. அவங்க ஃபுல்லாக வந்து விற்க முடியாமல் லாஸ் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் நிற்பாங்க. அவங்களால என்ன நம்ம யாரோ கொண்டு போய் ஈஸியாக இது வரவும் முடியாது. கடைக்கு திருப்பி ஏற்றிருக்காமல் போவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமமானது தான். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஆந்திரா போய்ட்டு தான். இந்த மாதிரி கிடாய்கள் தான் இப்போ வந்து அதிகமாக வியாபாரம் ஆகுது. ஏன்னா இதை ஒரு 500 குறைச்சி கூட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து 800 கல்லாவுக்கு இந்த குட்டி 850 ரூபா 800 கல்லாவுக்கு இந்த குட்டி தான் வாங்க முடியுது. கறிக்கடைகளுக்கு வந்து கிலோ 800 850 இதான் வாங்க முடியுது. இதை வாங்கினா தான் 900 கறி கொடுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம நாட்டுக்குட்டிகள் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப கடுசாக இருக்குது. இந்த குட்டிகள் வாங்கினா தான் நம்மளால் கறி கொடுக்க முடியும். மொத்த கறினா இது கொடுத்தா தான் 850 நம்மளால் கொடுக்க முடியும். இதையும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இந்த கறியை சில பேர் குறை சொல்கிறாங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அது கொஞ்சம் இது பத்தலை. முன்னாடி ஒரு நேரத்தில் அந்த குட்டி வாங்க மாட்டாங்க. இந்த குட்டி ஒரு நேரத்தில் அந்த குட்டியை பார்த்தாவே மூக்க உடச்சிட்டு நிற்கும், ஒரு மாதிரியாக நிற்கும், வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த குட்டி தான் சரியான ஓட்டம் ஓடுது. சந்தையை பொறுத்தவரை இந்த குட்டிகள் வியாபாரிகளுக்குள்ளே இந்த குட்டியிலேருந்து நிற்கிறாங்க. ஏன்னா நாட்டுக்குட்டிகள் வாங்க முடியலை, விலைவாசிகளை கட்டுசாக சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஒன்றும் நீ பண்ண முடியாது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுது. தெரிஞ்சவனே இதில் தான் போய் நிற்கிறது. இது தான் அமையுது. இந்த குட்டியை அமைஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ரூபா கரையே தொங்கிட்டு கிடந்தாப்புல 12,500 கொடுக்கணாப்புல. அப்புறம் லாஸ்ட்டில் 12,800 நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு நம்ம நண்பர் கூட அந்த கொலை வச்சுருக்கிறது நம்ம தெரிஞ்சவங்க தான். அவங்கெல்லாம் ஒரே கையாளுது தான். அவர் தான் சொன்னாப்புல கொடுக்கக்கூடாத குட்டி தான், 14 ரூபா 13 ரூபாய் குறைஞ்சி கொடுக்கவே மாட்டாங்க, 13,500 குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாப்புல. இடம் நல்லா நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டுக்குட்டியை காட்டிலும் இந்த குட்டி ஃபுல்லாக வந்து தீவன முறைகள் ஊசி முறைகள் தான். தீவனங்களும் ஊசி அதிகமானது. அதனால் வந்து அது இடம் நல்லா நிற்கும். 2 நாள் போட்டோம்னா கிறங்கிடும். அது வாங்கிட்டு வந்து உடனே அறுக்கணும். அப்போனா தான் அந்த அதோடய இடம் வந்து நம்ம எதிர்பார்க்குறவங்க கூட இருந்துறாங்க. நம்ம வந்து 15 கிலோ மதிச்சோம்னா 18 கிலோ இருக்கும், குறைஞ்சிருக்காது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதற்கான கூட தான் இருக்கும் அந்த கிடாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வியாபாரிகள் சில பேர் வாங்கிட்டு போய் அறுத்தவங்க அதை விட்றாங்க. நம்ம நிற்கிது, அதனால் நம்ம அதையே வாங்குவோம் அப்படின்னு வாங்குறாங்க. நம்ம மாதிரி ஆளுங்க அது மாதிரி அறுத்தது கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிக்கிறோம். வாங்க வைக்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு வருவான், அவர் லாஸ்ட்டில் கூட தொங்க பார்த்தா தெரியும். இது 2 குட்டி நம்ம அண்ணா ஒருத்தர் கோயிலுக்கோ இதுக்கோன்னு சொல்லிட்டு 2 வாங்கினாப்புல. அவரும் ரொம்ப தொங்கினாப்புல 2 குட்டியும். ஆந்திரா போயிட்டு தான். ஆனால் அவங்க கொடுப்போறான்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு வழியாக வாங்கிட்டாப்புல. ஒரு கறிக்கடைக்காரர் தான் அண்ணன் வரணும். அது 2 கொஞ்சம் காது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி விலைக்கு விட்டுருந்தாங்க போல். அது 2 ஒரு வம்பாக்கிறம் தொங்கி கோயிலுக்கு இந்த மாதிரி குட்டியெல்லாம் கோயிலுக்கு வெட்டவே மாட்டான் நம்ம ஒரு காலத்தில். இந்த குட்டியில் வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த குட்டியை தான் நாட்டுக்குட்டிகள் வாங்கி வெட்டுற அளவுக்கு நம்மளோட பண வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு நாட்டுக்குட்டி விலைவாசி. இந்த குட்டியை தான் வாங்கி கோயில்களுக்கும் விட்டுறாங்க. மேக்ஸிமம் அதிக பேர் இதை தான் கோயிலுக்கும் வாங்கிட்டும் போகிறாங்க. ஏன்னா அந்த குட்டியை கண்டுக்கு ஒரு 2000 ரூபா 1000 கம்மியாக இருக்குது, இதுதான் நம்மளுக்கு தேவை கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. டேஸ்ட் என்ன தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் இது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் இது பண்ண தேவையில்லை,
அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மசாலா தான் பிரச்சனை. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாப்புலாம், நம்ம மசாலா இந்த குட்டிகளுக்கு செட் ஆகுதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம மசாலா வந்து இந்த குட்டிகளுக்கு செட் ஆகாது, இதோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நல்லா நல்ல குட்டிகள். இந்த குட்டிகளுக்கு தான் இப்போ அதிகமாக இந்த வாரம் இறங்கிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கடிசாத்தே இருந்தது சந்தையை பொறுத்தவரை. இந்த வாரத்தில் பொறுத்தவரை குட்டிகள் அதிகமாக வாங்க முடியல. நம்மளுக்கு எப்படியோ ஒரு லாஸ்ட்டில் ஒரு 6 குட்டி, ஒரு 6 கிடாய்கள் அமைஞ்சிச்சு. அதில் எந்த ஒரு மாட்டு கற்றுமில்ல. ஏதோ நல்ல கிடாய்கள் அமையவும் அவரை பிடிச்சாச்சு. இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமான குட்டி. ஒரு குட்டி ஒன்று லாஸ்ட்டில் வந்து 15,000 வந்து நின்று 14 பிடிச்சிட்டு போச்சுனாப்புல. நம்ம யதார்த்தமாக அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் அவர். எதுவும் அப்பா குட்டி எதில் கொண்டு வந்தால் அவர் கொஞ்சம் வாங்குவாப்புல, தீத்து விடுவாப்புல நினைக்கிறாரு. அதனால் நல்லா தெரிஞ்சதுனால நான் யதார்த்தம் போய் இது வரைக்கும் கேட்டது பேசினதில்லை. போய் பேசி பார்ப்போம்னா அப்பாவோட போய் பேசி பார்த்தேன். எவ்வளோ நான் கொடுக்கலாம், எவ்வளோ இடம் இப்படி விழுகுது என்ன அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் தான் அதிகமாக அந்த குட்டிகள் கொண்டு வருவார். அவரை மயங்க தான் அதிகமாக அந்த வச்சுருக்கப்பலாம் அவருடைய மயம் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த குட்டிகள் அதிகமாக கொண்டு வருவாங்க. இப்போ அந்த குட்டிகள் வெளியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கூட சொன்னேன், எங்கே வாங்குறீங்க சொல்லுங்கள், பேசாமல் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கேருந்து 1800 கிலோமீட்டர் போகணும். உங்களாலாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது அவ்வளோ தூரம் போய். ஏன் நீங்கள் போய் அதை போய் இங்கே வரையில் நீங்கள் வாங்கிக்கோங்க, அடுத்த ஆளை காட்டிலும் ஒரு 500 குறைச்சி தரேன் உங்களுக்கு அப்பா பழக்கத்துக்கு. நீங்கள் இப்போ கறினா மொத்தம் 6 இருந்தால் பேசுங்க, இந்த கிடாயின் சொல்லி மட்டும் பேசுங்க, நான் உங்களுக்கு சாதகமாக தரேன், எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் அருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்போம், அதுதான் நம்மளுக்கு செய்வாப்புல. நல்ல தரமான ஆள், அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆனால் வந்து கிடாய்கள், இந்த கிடாய்கள் வந்து விலைவாசிகள் ஏற்றதால இப்போ இதுவும் ஓரளவுக்கு ஏறி தான் போய் நிற்கிது. இந்த குட்டிகள் பார்த்தாவே தெரியும், நல்லா தெளிவான சரக்கெல்லாம் வந்து குறையவே முடியாது. இப்போ நெல்லுன்னு இருக்கும் குட்டியெல்லாம் பார்த்தாவே தெரியும். அப்படியே பார்க்க அப்படியே நெல்லுன்னு இருக்கும் பார்க்குறது. அவ்வளோ அழகாகவும் இருக்கும். அது மூலமாக இன்னும் கொழுப்பு எடை அப்படியே அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. இடம் மதிக்கிறக்கால 1 கிலோ 2 கிலோ கூட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற. குட்டி ஒரு குட்டியை வந்து 17 கிலோ விழுங்கன்னு அடித்து சொல்கிறாப்புல. குறையாது, 17 கிலோவுக்கு குறையாதுன்னு சொல்கிறாப்புல. நம்ம யாருக்காச்சும் கறி கொடுத்தோம்னா இதை 17 கிலோ காமிச்சோம்னா அவங்க அப்படியே மேலும் கீழும் பார்க்குறாங்க, என்னப்பா இதை போய் 17 கிலோ 18 கிலோ காமிக்கிறீங்க. நான் அவர் பொடி கூட்டி ஒரு குட்டியை காமிச்சு, இந்த குட்டி அவ்வளோ 17 கிலோ குறைஞ்சினா நீங்கள் காசே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்மகிட்ட பொய் சொல்ல போகிறது நம்மளுக்குன்னு தெரியும் ஓரளவுக்கு. நம்ம ஒரு 14 கிலோ மதித்தோம், அந்த குட்டியை ஒரு 17 கிலோவுக்கு ஒரு கூடத்தையும் குறையாதுப்பா அப்படிங்கிறோம். இந்த குட்டியோட இடம் வேறு மாதிரி இருக்கும்ப்பா. அவளோட இது நம்ம அவர் விளத்தூர் அண்ணன் சாத்தியானம்மா, அவர் தான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல மொத்தமாக விசேஷத்துக்கு. இந்த குட்டிகள் கறி தான் இப்போ வந்து ஒரு குறைச்சி கொடுக்குறது. ஒரு 850 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக அது இந்த குட்டி கறி தான், வேறு எந்த குட்டியுமே கிடையாது. இந்த குட்டி கறி ஒரு 2-3 குட்டியானது ஒரு 30-40 கிலோவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு குட்டி 2 குட்டி இந்த குட்டி, நாட்டுக்குட்டி ஒரு குட்டி அப்படி போட்டு அறுத்து கொடுப்பாங்க இல்லையா. யாரும் 900 ரூபாய்க்கு குறைஞ்சி 1 ரூபா குறைஞ்சாலும் கறி கொடுக்குறது கஷ்டம்தான். மொத்த கறிக்கு வந்து நாட்டுக்குட்டி போட்டு நம்ம பரமக்குடி ஏரியாவை பொறுத்தவரை, பரமக்குடி நம்ம சுற்று வட்டாரத்தை பொறுத்தவரை வேறு ஏரியாவில் குறைச்சினா கிடைக்கிது. அது எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பரமக்குடி ஏரியாவை பொறுத்தவரை இதுதான் நிலவரம், சந்தையோட நிலவரம் இதுதான். ஏன்னா நீங்கள் சந்தைக்கு போய் விலைவாசி கொடுத்து வாங்கினாலுமே அதுதான் வாங்க முடியும், குறைச்சி வாங்க முடியாது. மொத்த கறியை பொறுத்தவரை 1000 ரூபா ரேஞ்சில் தான் குட்டியே வாங்க முடியும். கிலோ 1000 ரூபா ரேஞ்சு தான் குட்டி வாங்க முடியும். உரிகாசு கொடுக்க வேண்டியதுக்கு ஏற்று கூலி இறக்கூலி, ஒரு குட்டிக்கு கேட்டுக்கு வெளியே போகிறதுக்கு 50 ரூபா, உள்ளே வர்றதுக்கு 50 ரூபா. அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்படி இருக்கையில் நாங்கள் குறைச்சி தர்றோம், நீங்கள் குறைச்சி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு மட்டும் இது ஒன்றாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு குறைச்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றும் கறிக்கடைக்காரவங்க யாரும் ஏமாளியாக இருக்க போகிறது இல்லை, நீங்களும் வந்து ஏமாளியாக வாங்க போகிறதும் கிடையாது. விலைவாசிகளை வச்சு தான் குட்டியோட விலைவாசி 10 ரூபா, அதை காரணம் 10 ரூபா குறையுது அப்படின்னா அது அவங்களுடைய கைவண்ணத்தை பொறுத்து, அவங்களுடைய கறி கொடுக்குறவங்களோட கைவண்ணம். நம்ம அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. நான் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்தவங்களை காட்டும் 10 ரூபா நான் கொடுக்குறேன்னா அது என்னோடய திறமை. அது எந்த வகையில் திருப்பி உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் விலைவாசியை பொறுத்தவரை. இந்த கடாயில் ஒரு கடை லாஸ்ட் நமக்கு தான் தீர்ந்துச்சு. இந்த பெரிய கடாயில் ஒரு கடை ஓட்ட கடையாக இருந்துச்சு, ஒரு கடை நம்மக்கிட்ட தான் தீர்ந்துச்சு இந்த கருத்த கடாயில். ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சவர். லாஸ்ட்டில் நான் சந்தைக்கு போனேன், பரவாயில்ல பத்திக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சதுனால
அப்பாவை பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்தே சந்தையில் திருறதுனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு வியாபாரிகளுக்கு தெரியும். நைட்டாக செம்பரியும் குட்டி கொண்டு வந்திருந்தோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு பார்த்தது இல்லையிருக்கோம். நல்ல செம்பரி ஓரளவுக்கு வியாபாரிகள்லாம் வந்து நின்று தீர்த்து விட்டாங்க. அப்போ ஓரளவுக்கு அப்பாவுக்கு வயசானதுனால அவரை நம்ம எதுவும் இழுக்கிறதில்ல. ஒரு சில குட்டிகள் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அவர் போய் விலைவாசி வச்சாலும் யாரும் கோவப்படுறது கிடையாது. ஏதோ அனுசரித்து ஏதோ சொல்லுவாங்க, அனுசரித்து கேட்பார். அவரோட அதை லாஸ்ட்டில் விற்கலாம் கூட பற்றிக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தான் மனசுக்கு நான் தான் என்னையை பொறுத்தவரை எனக்கு தான் பயப்படுவார். ஏன்னா நம்ம மனசுக்கு எனக்கு பிடிச்ச குட்டி தான் வாங்குவேன். ஓட்ட சட்டைன்னா நம்ம போய் அதிகமாக வாங்குறது இல்லை. எனக்கு மனசுக்கு எந்த கடை அந்த கடையை பார்த்தீங்கன்னா 2 பேர் பாத்தினூர் அர்ச்சனையும் அண்ணன் அர்ச்சனை இருக்காப்புல. அவரும் அப்பாவும் போராடி மல்லிக்கட்டு பார்த்தாங்க. 2 பேருக்கு யாருக்கா ஒரு ஆளுக்காச்சும் அமைஞ்சிடும் பொண்ணு. அது அமையவே இல்லை. கடைசியில் நானும் போய் போராடி பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு அந்த ஐயா நல்லா தெரிஞ்சவர். இவர் ஊடடிக்கணும்னு சொல்லி பார்த்தாரு. அவர் விடுறது மாதிரி தெரியல. அநியாயமாக சொல்லிக்கிட்டே நின்றாப்புல. நான் வாங்கலை தம்பி, இது நாட்டு கட்டினா எங்கேப்பா வாங்க முடியுது அப்படின்னு. ஆனால் அதுக்குமே சீனி கிடா மாதிரி தான் இந்த கிடாயும், அதையுமே வாங்கணும். அதை காட்டி இன்னொரு கிடா ஒரு கிடா பெருங்கடா உயரம் தான் இருந்தது. அதையும் 5000 ரூபாய்க்கு கேட்டோம். அது நல்லா உயரமான குட்டி. அதையும் 5000 ரூபாய்க்கு கேட்டோம். அவர் 19,000 சம்சாரி வச்சுருந்தாப்புல. 19,000 20,000 சொல்லிட்டு கிடந்தாப்புல. அதுவும் தீரல. ஒரு அன்னைவிட்டு பொடி குட்டி பாருங்கன்னு சொன்னாப்புல. நம்ம அது கடைக்கு செட்டாக அந்த அன்னைக்கு பாருங்க அந்த பூனைக்கிடா அந்த கிடா. இதையும் கேட்டு பார்த்தோம். இதையும் 5 ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம். உயரம் கிடா உயரம், புடி பத்தாத புடி. இதையும் 5 ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம். 14,500 15 கேட்டு பார்த்தா. அவர் இது சம்சாரி குட்டி தான். அதாவது ஊரே கொண்டு வந்தது, பழத்தவும் கொண்டு வந்திருக்காங்க. அது லாஸ்ட் முடிய விற்கவே முடியல, வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட்டு கொடுக்கல. நானும் சந்தை கடையை கட்டி நின்று கொடுக்கல, வச்சுக்கிட்டே. அவங்க ஏன்னா சொந்த குட்டி அவங்க வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு புடி அழுத்தம் பத்தாது. 2 பொண்ணு தான் கிடாயி. ஆனால் அந்த கிடாயி 2 பொண்ணு அழுத்தம் நல்லா அழுத்தம் 5 ரூபா. இது நல்ல உயரம், ஆனால் குட்டி அழுத்தம் பத்தாது. இதையும் அந்த ரேட்டுக்கு கேட்டாச்சு. அவர் கொடுக்கல. இது உயரமான கிடாயில் 2 கிடா தான் இறங்கிருந்துச்சு சந்தையில். அழுத்தமான கிடா உயரமான கிடா இல்லை. கடைசியில் அந்த கிடாயும் இதுவும் நல்லா. கடைசியில் இது ஏதோ ஒரு சம்சாரி தான் மறுபடியும் ஒருத்தர் கைக்கு மாறிச்சு. எவ்வளோ மாறுச்சுன்னு தெரியல. கேட்டதை காட்டு மிஞ்சி போனால் 500 ரூபா கூட வச்சுருப்பாங்க, இல்லை 1000 ரூபா கூட வைப்பாங்க. அவ்வளோதான் விற்க முடியுமா முடிய. ஒன்று 5000 10,000 கூட வைக்க முடியாது. இவர் 5000 சொன்னார். 40,000 அவங்க இவங்க சொன்னாங்க. 50,000 ரூபா சொன்னாப்புல கொண்டு வந்தவர். இவர் வாங்கி விற்கிறவர். இவர் 40,000 ரூபா சொன்னாப்புல. 40,000 ரூபா சொல்லி கடைசியில் 36 முடியும் நான் கேட்டேன். பாருங்கள் பார்த்து கொண்டு போங்க ஏன் சொன்னாப்புல. 36க்கு மேலே வாங்கி நம்மளுக்கு கட்டாது. ஒரு கிடா ஒன்று அது 13 பெருங்கடா. இது ஒரு 10 36 ரூபா. அவ்வளோதான் நம்மளுடைய மதி. அதோட ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து அவர் இன்னொருத்தர் ஒரு ஐயா ஒருத்தர் 37க்கு வாங்கினார். அவர் வாங்கி வீட்டில் ஆடு வச்சுருக்காப்புல. ஆட்டில் போட்டுருவாப்புல. யாராச்சும் போய் கறியும் திடீர்னு போய் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட விற்பாப்புல. அது அவங்ககிட்ட 2000 1000 சேர்த்து அன்றைக்கி தள்ளி விட்டுருவாப்புல. நம்ம கறிக்கடைக்கு அப்படி வீட்டிலலாம் போட்டுன்னா வச்சுருக்க முடியாது. வாங்கிட்டு போனால் 2 நாள் அறுக்கணும். இங்கெல்லாம் கிடா கிறங்கி போகும். தீவனம் போட்டு நம்ம பார்க்க முடியாது. அவர் ஐயா யாம் சொன்னாப்புல. அவங்கள்ட்ட சும்மா சொல்ல மாட்டேன், அந்த கிடா நான் வாங்கினது கூட வாங்க போய் உங்களுக்கு பிடிச்சிட்டு போங்க அப்படிங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஒன்றாத்தவங்களாம் வரட்ட மாட்டேன், வைக்க மாட்டேன் கறிக்கடைக்காரங்க. ஏன்னா நம்ம இப்படி கிடாய்கள்லாம் வாங்குவோம். ஐயா போனாலும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க. விதமாக கிடாய்கள் ஓரளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தரமாக கொடுப்பாங்க. போன வாரம் இளையாங்குடியில் அவர் ஒரு கிடா வச்சுருந்தார். ஒரு வீடியோ போடுறதையும் பார்த்துருப்பீங்க. 13,500க்கு தான் நான் கேட்டேன். கடைசி முடிய கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. 13 ரூபாய்க்கு கேட்டு 13,200 கேட்டு 13,500 லாஸ்ட்டை கேட்டான். கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. வாங்கினது 16 15 16 15 சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்றைக்கி கேட்குறோம். அந்த 13,500 ஆக்கி தான் இன்னொரு ஆளுக்கு விற்றுருக்காப்புல. கடைசியில் நீங்கள் போயிட்டீங்க, கடைசியில் நான் கொடுத்துட்டேன். அதே வேலைக்கு தான் கேட்டாங்க, அவரை கொடுத்துட்டேன். நீங்கள் கேட்ட வேலைக்கு தான் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. எவ்வளோ 13 இல்லை 13,500 கொடுத்தோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி விலை அதுக்குள்ள தான் கேட்பாங்க. ஏன்னா கறிக்கடையை பொறுத்தவரை நம்ம மதிக்கிறது தானே. எல்லோரும் ஒரே மாதிரி தானே மதிப்போம். மிஞ்சி போனால் ஒருத்தர் கூட 1 கிலோ சேர்த்து மதிப்பார், ஒருத்தர் குறைச்சி மதிப்பார். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் குறைச்சிதே மதிப்பாங்க. அவங்களுடைய கூட மதிக்க மாட்டாங்க. 1 கிலோ குறைச்சிதே மதிப்பாங்க. 5 கிலோ விழுதுனா அந்த 14 கிலோவுக்கு மதிப்போம். ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஏதாச்சும் ஏற்றுக்கூடிய எனக்கு போய் ஏதாச்சும் மிஞ்சணுங்களா, குடத்துலையாச்சும் மிஞ்சணுங்களா. எதுவுமே மிஞ்சாத அளவுக்கு கரெக்டாக போட்டு வாங்க முடியாது. அவங்க வாங்கி வைக்கிறவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. 5 கிலோ விழுந்துன்னா 15,000 ரூபா பிடி வாங்கிடுவோம், ஏதோ இழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அவங்கள பொறுத்தவரை. அதனால் அந்த குட்டி இருந்த அப்பா தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த கிடாயை. அவர் கொடுப்பலாம் சொல்லிட்டாப்புல. ஆனால் நம்மகிட்ட கொஞ்சம் தன்மையாக பேசினாப்புல.
பார்த்து கொண்டு போ தம்பி, வாங்கினது கூட வச்சது எனக்கு செலவு காசு மட்டும் கொடு அப்படின்னு கேட்டாப்புல. நான் 15 ரூபாய்க்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கடையில் 15,500 படுற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. அதெல்லாம் வேணாம் விட்டாச்சு. இது நம்ம கடைக்கு வாங்கின குட்டி. ஓரளவுக்கு அந்த 3 குட்டியும் நல்லா குட்டி, அழுத்தமான குட்டி, கசை குட்டி. மூணுமே கிடா குட்டியை தான் நம்ம கடைக்கு இந்த வாரம் அமைஞ்சது. இதுதான் அமைஞ்சது. நைட்டு ஒரு 2 கிடா வாங்கிட்டு கொண்டு போயிடுச்சேன். இந்த ஒரு 3-4 கிடா. அந்த அங்கிட்டு கிடக்கிற கிடா ஒரு கிடாய் கொஞ்சம் 2 பல்லு தான், நல்ல கிடாய், அழுத்தமான கிடாய். அது அந்த பார்த்தது அது கொட்டை கிடா, கொஞ்சம் அழுத்தமான கிடாய். அந்த கிடாய் அது ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவர் கொஞ்சம் சாதமாக விட்டாப்புல. 14 ரூபாய்னு விட்டாப்புல. அவர் சந்தைக்கு போனேன் பிடிச்சிட்டு இப்போ கொண்டு வாங்க அப்படின்னு விட்டாப்புல. அவர் வியாபாரினால அவர்கிட்ட வாங்கிச்சு 13,500 அந்த